இந்த உலகத்துல ஆச்சரியங்களுக்கு பஞ்சமே இல்ல. நமக்கு எதெல்லாம் ஆச்சரியமா இருக்குதோ அதெல்லாம் இங்க இயல்பான ஒண்ணுதான். ஆனா மனிதனால முடியாத அல்லது மனிதனுக்கு அப்பாற்பட்டு ஏதாவது நடக்கிற மாதிரி தெரிஞ்சிட்டா அதை கண்டு பிரமிச்சு போறது நம்ம இயல்பு. அப்படி நாம ஆச்சரியப்படுற நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயம், மிகவும் உயரம் குறைந்த குள்ளர்கள் இந்த பூமியில வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில ஒரு இடத்துல மிகவும் உயரம் குறைந்த குள்ளர்கள் வாழ்ந்த குகை இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அந்த குகை எவ்வளவு பெருசு, அந்த குகைக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, குள்ளர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் ஏதாவது இருக்கா, இப்படி பல கேள்விகளோட நம்ம டீம் அந்த குகையை பார்க்க திருவண்ணாமலை மாவட்டத்தை நோக்கி ஆவலோட போய்கிட்டு இருக்கோம். வழியில ஒரு இடத்துல இறங்கி விசாரிச்சப்போ குள்ளர்கள் குகைக்கு போற வழிய அவங்க நமக்கு சொன்னாங்க. நாங்க தொடர்ந்து பயணிச்சோம். நம்மளோட முயற்சியை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட சிலர் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. பாதைகளை நமக்கு சொல்லி அழைச்சிக்கிட்டு போகும்போது இன்னும் நிறைய தூரம் கடந்து போகணும்னு சொன்னாங்க. பாதைகளும் மக்கள் நடமாட்ட பகுதிகளும் வந்துகிட்டே இருக்கு. ஆனா நாங்க தேடி வந்த குள்ளர் குகை மட்டும் வரவே இல்லை. எங்க கண்ணுக்கு முன்னாடி இருந்த பாதை எங்களை முன்னாடி இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தது. மண் பாதைகள், நீரோடைகள், மரக்காடுகள்னு எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருந்தோம். வழியில ஒரு மலைவாசிகள் கிராமத்தை பார்த்தோம். அவங்களோட வீடுகள் கூட வித்தியாசமா இருந்தது. ஜவ்வாது மலை நிலத்தில் உள்ள ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு காட்டுப்பகுதியும் தமிழரின் பண்டைய வரலாற்றை எடுத்துரைச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள்ல நாங்க நடந்துகிட்டு இருக்கிறத நினைச்சா ஒருவித சிலிர்ப்பு உண்டாகுது. இந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட பேசினோம். அந்த குள்ளர்கள் வாழ்ந்த குகைகள் பத்தியும் அவங்களோட வீடுகள் பத்தியும் நாங்க கேட்டதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க. தாத்தா காலத்துலேருந்து குள்ளருக்கு இப்படி வாழ்ந்தாங்க. சுமார் ஒரு 70, 100, 150 குடும்பத்துக்கு மேலங்க வாழ்ந்துருக்குறாங்க. சும்மா ஒரு 2 அடி 2.5 அடி உயரம் தான் இருப்பாங்களாம் அவங்க. அந்த காலத்தில் பழமை வாழ்ந்த காலத்தில் இந்த மாதிரி காய் மரத்தில் கிடைக்க வேண்டிய காய், அம்பி காயின்றுவாங்க, மெத்திங்காயின்றுவாங்க, அதுதான் சாப்பிட்டு வாழ்ந்துன்னு வந்தாங்களாம். இங்க இருக்கிற பலருக்கும் குள்ளர்கள் வாழ்ந்த காலம் பத்தி சரியா தெரியல. இவங்க தாத்தா பாட்டி சொல்லி கேள்விப்பட்டதா சொல்றாங்க. ஆனா பொதுவா 3000 ஆண்டுகளுக்கு முன்னால குள்ளர்கள் இந்த பகுதியில வாழ்ந்திருக்கிறதா சொல்லப்படுது. எங்களோட பயணத்துல களைப்பு மெதுவா எட்டி பார்க்கிற சமயத்துல அதை விரட்டி அடிக்கிற மாதிரி சட்டுன்னு மலை மேல எங்களுக்கு தெரிஞ்சது வலியர் குகைன்னு சொல்லப்படுற குள்ளர் குகைகள். குள்ளர்கள் கட்டினதா சொல்லப்படுற இந்த கல்வீடுகள் பார்க்கறதுக்கு சிலிர்க்க வைக்குது. உயரத்துல குறைவாகவும் அறிவுல உயர்ந்தும் இருக்கிற இந்த குள்ளர்கள் ஜவ்வாது மலையில கட்டியிருக்கிற இந்த வீடுகள் பற்றிய ஆச்சரியமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம்.
இங்க இருக்கிற வீடுகளை பார்க்க வினோதமா இருக்கு. இலை தழைகளை கொண்டு வீடு கட்டுற மாதிரி இவங்க கற்களை கொண்டு வீடுகளை அனாயசமா கட்டியிருக்கிறத பார்த்தா பிரமிப்பா இருக்கு. வலியர்கள் அப்படின்னு பெயர் கொண்ட அந்த இனத்தவர்களின் மொத்த உயரமே 3 அடிதானா. இங்க வாழ்ந்த வலியர்கள் அப்படிங்கிற அந்த குள்ள மனிதர்கள் படிக்காத என்ஜினியர்கள். இவங்க பாறையை குடைந்தோ மலையை உடைத்தோ இந்த வீடுகளை கட்டல. மலையில இருக்கிற கற்களை பொறுக்கிட்டு வந்து அழகா அதை அடுக்கி மேல கூரை அமைத்து குகை போல வீடு அமைச்சிருக்காங்க. எகிப்து பிரமிடுகள் எப்படி இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரிய கட்டிட அமைப்பா இருக்கோ அதே மாதிரி இன்னைக்கும் நம்ம நாட்டுல நிறைய பழங்கால கட்டிட அமைப்புகள் பல மர்மங்களோட அமைஞ்சிருக்கு. அதுல இந்த குள்ளர்கள் குகையோட மர்மமும் ஒண்ணு. இந்த மாதிரி குள்ளர்கள் வாழ்ந்த குகைகள் எல்லாம் பிணங்களை அடக்கம் செய்யற இடமாவும் அந்த காலத்துல இருந்திருக்கும்னு சொல்றாங்க. அப்படி இருந்திருந்தா இங்க ஏதாவது அமானுஷ்ய பதிவு நமக்கு கிடைக்கலான்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. அதனால இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கி என்னதான் நடக்குதுன்னு பாத்துரலான்னு முடிவு செஞ்சோம். குள்ளர் குகை பகுதியிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல உட்கார்ந்து நள்ளிரவுக்காக காத்திருக்க ஆரம்பிச்சோம். அப்ப அங்க இருந்த குச்சிகளையும் காய்ஞ்ச தழைகளையும் போட்டு எரிய விட்டு வெளிச்சத்தை உண்டு பண்ணினோம். நேரம் நள்ளிரவை கடக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மணி 12 கடந்த போது அங்க நாங்க எதிர்பாராத சில வினோத சத்தங்கள் கேட்டது. எங்களுக்கு திடுக்குன்னு ஆயிடுச்சு. எங்களை தவிர வேற யாராவது இங்க இருக்காங்களா அல்லது வேற ஏதாவது இங்க இருக்குதா அப்படின்னு அதிர்ச்சியில உறைஞ்சி போனோம். எங்களுக்கு முன்னாடி எரிஞ்சுக்கிட்டு இருந்த தீ சட்டுன்னு அணைஞ்சு போச்சு. அதே நேரத்துல எங்களுக்கு பின்னால மின்னல் ஒன்று வந்து எங்க பயத்தை மேலும் அதிகரிக்க செஞ்சது. நாங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல சின்னதா ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. எங்களோட கேமரா லைட்டும் சட்டுன்னு கைக்கு கிடைக்கல. ஒரு வழியா தேடி பிடிச்சு லைட்டை எடுத்து அதை நோக்கி கிட்ட போகணும். மேலத்துக்கிடுங்க. வெளிச்சம் எப்படி இருந்தது? ஆனா வெளிச்சம் வந்த அந்த இடத்துல எந்த தடயமும் கிடைக்கல. சாத்தியமே இல்லாத அந்த இடத்துல அந்த ஒளி எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு அதிர்ச்சியும் குழப்பமும் அதிகமாச்சு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புலனாச்சு. இந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி ஒளி ரூபத்துல வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்கலான்னு உணர்ந்தோம். அது நல்ல சக்தியா இருந்தா பரவாயில்ல, ஆனா கெட்ட சக்தியா இருந்துட்டா அதோட விளைவுகள் மோசமாயிடும். சரி, நம்ம கிளம்பிடுவோம். இங்க கிளம்பிடுவோம். அதனால எங்களோட பதட்டம் அதிகமாச்சு. இதுக்கு மேல இங்க இருந்த ஆபத்துல முடியலான்னு உணர்ந்து உடனடியா இந்த மலையை விட்டு இறங்க முடிவெடுத்தோம். இந்த இரவுல குள்ளர் குகையில நாங்க பார்த்த வெளிச்சம் சரியா என்னன்னு பிடிபடல. ஆனா அந்த வெளிச்சத்துக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ்யம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறத மட்டும் நாங்க உணர்ந்தோம். அது எந்த சக்தியா இருந்தாலும் எங்களுக்கு அந்த நள்ளிரவுல கிடைச்ச அதிர்ச்சி ரொம்ப நேரம் எங்களை விடாம பின்தொடர்ந்துகிட்டே இருந்தது மட்டும் உண்மை.